சிவகாமி, எல்லாருக்கும் ரூம் ரெடி பண்ணிருக்கோம்ல, கூப்பிட்டு போய் எல்லாரையும் காட்டு. சரிங்க. சின்ன பண்ணி எல்லாருக்கும் ரூமை இங்கதான் ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆமாக்கா, இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு வெளியே ரூம் ரெடி பண்ணணும்? சரி சின்ன பண்ணி, இப்ப அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரங்க தான் நம்ம. எது நம்மளா? இல்ல சின்ன பண்ணி, இப்ப ராணி அக்கா, செல்வி அக்கா, இந்த அத்தை, இந்த மாமா தான் இருக்காங்கல்ல, அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரவ. இப்ப நம்மள எல்லாம் இந்த வீட்டுல தங்க வச்சாங்கன்னா அந்த அக்காவுக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் எங்க கூட்டிட்டு போவாங்க? அட ஆமா, நம்மளே இவ்வளவு பேர் இருக்கோமே. என்ன நீ எல்லாருக்கும் இங்கதான் ரூம் ரெடி பண்ணிருக்கியா? நான் ராணி அக்காலே கேட்டுட்டாங்களே. ஆமாய்யா, எல்லாருக்கும் ரூம் இங்கேயா ரெடி பண்ணிருக்க? ஆமா, எல்லாரும் இங்கதான் தங்க போறீங்க, வேற எங்க போறீங்க எல்லாரும்? இல்ல மைனி, நாங்க அதுக்கு சொல்லல. நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எல்லாருக்கும் இங்க ரூம் கொடுத்துட்டீங்கன்னா மாதிரி உங்க வீட்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம். அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? பக்கத்து தெருல இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீடு காலியா தான் இருக்கு. இவ வீட்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் அங்க தங்குவாங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இல்லண்ணே, நாங்க எல்லாரும் இங்க இருந்துட்டா அண்ணி வீட்டுல உள்ளவங்க யாராவது கோச்சிக்க போறாங்க. அப்படி யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால கல்யாண வீட்டுல தங்குனா அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நாங்க பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்லயே தங்கிக்கிட்டோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனையே இல்லை, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என் கூட நீங்க எல்லாரும் இருந்தாதான் வீடு கலக்கலான்னு இருக்கும். எங்க வீட்டுல அவங்க எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உம்மனா மூஞ்சி ஒரு வாரமா போய் இருந்துட்டு அவங்கவுங்க வேலையை தான் பாக்குவாங்களே தவிர எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாவ. இதே நீங்க எல்லாரும் இருந்தா வீடே கலக்கலான்னு இருக்கும். எனக்கு தனியா இருந்து வேலை செய்ய மாதிரியே இருக்காது. ஆமா ஆமா, நீ சொல்லணும் கரெக்டா தான். நாங்கெல்லாம் இங்க இருந்தா உனக்கு கூட மாட நின்று வேலையெல்லாம் செஞ்சு தருவோம்ல. சரி, அப்ப நாங்க இங்கே இருக்கோம். அடி தூள். அப்ப நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். சின்ன பண்ணி, இந்த ஹாலே எப்படி குழுன்னு இருக்கே, அப்ப ரூம் எல்லாம் எப்படி இருக்கும்? காஷ்மீர் மாதிரி இருக்கும், வா போய் பாப்போம். சரி சிவகாமி, ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு போ, ரூம் எல்லாம் காட்டு. சரிங்க. இங்க அத்தைக்கும் மாமாக்கும் கீழே இருக்க ரூமே கொடுத்துருங்க. படி ஏற முடியாதுல்ல, மத்த எல்லாருக்கும் மேல இருக்கிற ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். சரி, நானே கூப்பிட்டு போறேன். சித்தி சித்தப்பா, உங்க 2 பேருக்கும் கீழே இருக்க ரூம் தான். ஏன்னா உங்களுக்கு படி ஏற முடியாதுல, அதனால கீழே இருக்க ரூம்லயே பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருக்கோம். வாங்க, நான் ரூமை காட்டுங்க. சரிம்மா. ராணி, செல்வி, உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மேல இருக்க ரூமே. லட்சுமிக்கா, உங்களுக்கும் ஜனனிக்கும் மேல ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கோம். மாதிரி வசந்திக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கோம். எதுக்கு போட்டு தனித்தனியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம்லயே படுத்துக்கிடுவோம். ஐயா, அது எப்படி? எல்லா ரூம்லயே பெட்டு தலகாணி எல்லாம் இருக்கு, ஒரே ரூம்ல படுத்தா கீழே படுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால இப்ப என்ன, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுவோம். நாங்க என்ன பெட்லயே படுத்து உறங்கி எந்திரிச்சு வளர்ந்தோம். நாங்க எங்க வீட்டுல எல்லாம் கீழே பாய விரிச்சு தான் படுப்போம். அது உங்க வீட்டுல. எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களை எப்படி பார்க்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஒவ்வொருத்தங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கோம், பேசாம அந்த ரூம்ல போய் படுத்துடுங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். லட்சுமி அக்கா, நான் மாதிரி ராணி அக்கா, வசந்தி, சின்ன பொண்ணு, நாங்க இவ்வளவு பேர் ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க எல்லாம் ஒரு ரூம்ல படுக்கட்டும். எனக்கெல்லாம் தனியா ரூம் வேணும், நான்லாம் கீழே படுக்க மாட்டேன். வசந்தி, சின்ன பொண்ணு, உங்க 2 பேருக்கும் தனியா ரூம் தரேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம்ல படுங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்துடலாம். சரி மைனி. சரி வாங்க, ரூம் எல்லாம் மேலதான் இருக்கு. பேக் எல்லாம் ஏற்கனவே ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டாவ. செல்வி, என்ன செல்வி, இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவங்கள பார்த்தா இவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னே சொல்ல மாட்டாங்க. முந்தி எங்க அண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க. அப்புறம் பிசினஸ் எல்லாம் பண்ணி நிறைய பணம் எல்லாம் போய் அவங்க சொந்த வீடெல்லாம் வித்து அப்புறமா தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்கு நாங்க வாட்டி வாரோம். ஆமா, இவ்வளவு பெருசா வீடு கட்டியிருக்கான்னு எங்களுக்கும் தெரியாது. ராணி, செல்வி, வாங்க எல்லாரும். சரி வாங்க, போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிடணும். என்னானே வயிறு பசிக்கி. ஆமா, எனக்குலாம் ரொம்ப வயிறு பசிக்கி. சரி வாமா, அப்ப போலாம். இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போய் கிடக்குன்னு தெரியலையே. அஞ்சு, இது அஞ்சுவா? அஞ்சுவா? என் பேரு அஞ்சு கிடையாது. சாரி, நான் தெரியாம. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க சத்யா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அம்மா சொல்லிருக்காங்க. நீங்க என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும்? ஆன்ட்டி சொல்லியிருந்தாலும் நீங்க என்ன பார்த்ததே இல்லைல்ல? பாத்திருக்கேன், போட்டோ காமிச்சிருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா, நீங்க யாரு? என்ன போய் யாருன்னே தெரியாம தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களோ? ஓ, நீங்க தான் கல்யாண மாப்பிள்ளையா? ஆமா ஆமா, நான் தான் கல்யாண மாப்பிள்ள. எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, ஆனா நான் போட்டோ பார்த்தது இல்லைல்ல, அதனாலதான் எனக்கு தெரியல. பரவாயில்ல சத்யா. ஆமா, எல்லாரும் கீழே இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது வந்து வீடு சுத்தி பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? எல்லாரும் கீழே வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க மேல தனியா அதுவும் இங்க நின்னுட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் மேல பார்த்துட்டு அப்புறமா கீழே போலான்னு மேல வந்தேன். அப்படியா? சரி, இந்த ரூமை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எவ்வளவோ பெரிய ரூமு. ஆமா, இது யாரோட ரூமு? இவ்வளவு பெருசா இருக்கு. இது யார் ரூமு தான். ஓ, உங்க ரூமு தானோ? ஆமா, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ரூமு? ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களோ? சத்யா, நீ ரொம்ப காமெடியா பேசுக. இல்ல, நிஜமா தான் கேக்கே, எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க வீடே இந்த ரூம் சைஸ் தான் வரும். இந்த ரூமை எனக்கு கொடுத்தாங்க, அதனால நான் இந்த ரூமை எடுத்துக்கிட்டேன். சரி சரி, அப்ப நான் கீழே போறேன். சரி சத்யா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு நான் கீழே வந்து எல்லாரையும் மீட் பண்றேன். சரி.
அப்படியே அஞ்சு மாதிரி இருக்கா. இந்த பொண்ணை எப்படி அவன் கண்ணில் காட்டுறதுக்கு? ஒருவேளை அப்படியே பார்த்தாலும் அவனுக்கு அஞ்சு மாதிரி ஃபீல் பண்ணணுமே. அஞ்சு பெருசா யார்கிட்டயும் பேசவே மாட்டா, ரொம்ப சைலண்டான பொண்ணு. இவ தொண தொண தொணன்னு பேசிட்டே இருக்கா. நம்ம பையனுக்கு இப்படி பேசுற பிள்ளைங்கனாலே பிடிக்கவே செய்யாது. என்ன பண்ண போறனோ தெரியல. ஒரு பக்கம் என் கல்யாணம், ஒரு பக்கம் இதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அம்மா அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன கலவரம்லாம் நடக்க போதோ தெரிய மாட்டேங்குது. நினைச்சாலே பயமா இருக்கு. சரி, டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரையும் போய் மீட் பண்ணலாம். கடவுளே, இவங்க எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி கொரட்டை விட்டா எப்படிதான் உறங்குறதுக்கு? ஆல்ரெடி எல்லாரும் பீதியில இருக்கும். இப்பதான் கொஞ்சம் கண்ணசந்து உறங்கி வந்தேன், அதுக்குள்ள கொரட்டை விட்டு எழுப்பி விட்டுட்டாவ. இதுக்கு இந்த பியாய் சத்தமே பரவாயில்ல போல இருக்கே. என்னானி கொரட்டை விடுவாரு. தனியா போய் படுக்கலன்னா பயமா இருக்கு. நேரம் எடுக்கிற வரைக்கும் இப்படியே உட்கார வேண்டியதா இருக்கு. இவன் என்ன எந்திரிச்சு இப்படி இருக்கான்? என்னாச்சுன்னு தெரியலையே. என் மடியில தானே படுத்திருந்தான், எதுக்கு இப்படி எந்திரிச்சிருக்கான்? கார்த்தி, ஏய் கார்த்தி, என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தமே தராம இருக்கா? ராம், டேய் ராம், எந்திரிடா. என்ன ஆதி, இப்பதான் லைட்டா உறங்கி வந்தேன். கொரட்ட சத்தத்துல உறக்கமே வரமாட்டுக்கு. இப்பதான் உறங்கினேன், அதுக்குள்ள யாண்டா எழுப்பி விடுற? ராம், எந்திரிடா. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு பாரு. யாருடா? கார்த்தி, என்னாச்சு? இவன் எதுக்கு இப்படி இருக்கான்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல ராம். நான் ரொம்ப நேரமா கூப்பிடுங்க, ஆனா அந்த பக்கமா திரும்பி அப்படியே இருக்கான். நீயும் ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு. கார்த்தி, டேய் கார்த்தி, என்னடா கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தமே தராம இருக்கா? கார்த்தி, டேய் கார்த்தி, என்னடா எதுக்குடா என்னை எழுப்பி விட்ட? எது எழுப்பி விட்டனா? ஆமா, தூங்கிட்டு இருந்த என்ன எதுக்கு எழுப்பி விட்ட? கார்த்தி, என்னாச்சு உனக்கு? நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம், நீ தான் எந்திரிச்சு. நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன் ராம், திடீர்னு எழுப்பி விட்டுட்டீங்க. இப்படி துவாலுமல்ல கைய வச்சு சுரண்டி கூப்பிட்டா பயமாகாதா? என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான்? எங்க தூங்கிட்டு இருந்தான்? எந்திரிச்சு அந்த பக்கமா பார்த்துட்டு இருந்தான். கார்த்திக், நாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம், நீ எந்திரிச்சு அந்த பக்கமா பார்த்து உட்காந்துருந்த. அதுக்குதான் உன்னை நான் கூப்பிட்டேன். இது எந்திரிச்சிருந்தனா? நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டுட்டு? என்ன ஆதி, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. என்ன நடக்குதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை கார்த்தி, நீ படுத்துக்க. இல்ல, ஏதோ நடந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சுத்தா எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல ராம், நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா ஏய், என்னடா இது, படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறான். ஆமாதி, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கேன். எதுக்கு? ஏன் அப்படி? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. ராம், சொல்லுடா. நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம், அப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாரும் இதுலயே படுத்துட்டோமோ? சரி, எல்லாரும் நைட் அவங்க வீட்டுக்கு தானே திருப்பி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் இங்கே தூங்கிட்டாங்க? என்னடா இவன், படம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை போல இருக்க. எல்லாரும் இங்கே தானே ஸ்டே பண்றதா பேசிட்டு இருந்தோம், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கும் அப்படிதான் தோணுது ராம், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கார்த்தி, நீ பேசாம படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம், அப்புறமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் பார்க்க போனோம். வெளியே பார்த்துட்டு திருப்பி வந்து நம்ம தூங்கிட்டோமோ? ஆமா கார்த்தி, அப்படிதான். நம்ம வெளியே போய் பார்த்தோம், அங்க ஒண்ணுமே இல்லையா. அப்புறமா நம்ம தூங்குறதுக்காண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இல்லடா, நம்ம தூங்கிட்டு இருந்தோமா, அப்போ அந்த டோர் இருக்குல்ல, அங்கே அந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்குல்ல, அந்த அங்க இருக்குல்ல அந்த கபோர்டு, அந்த கபோர்ட் பக்கத்துல ஒரு பொண்ணு. எது இப்ப பொண்ணா? கார்த்திக், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குடா, பேசாம இரு. இல்ல மச்சான், அந்த இடத்துல தான் ஒரு பொண்ணு ஒயிட் கலர் கவுன் போட்டுட்டு. டேய், இவனை சொல்லி நிப்பாட்டுடா, பயமா இருக்குடா எனக்கு. எது பொண்ணா? ஐயோ கடவுளே, இவர் வேற எந்திரிச்சிட்டாரா? என்னே ஒன்னே இல்லனே. கார்த்தி, எங்கடா ஏதோ பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன, எந்த பொண்ணுடா? அண்ணே, அந்த இடத்துல ஒரு பீரோ தெரியுதா? அந்த பீரோ பக்கத்துல பாருங்களேன், கருப்பா ஒரு உருவம் ஒயிட் கலர் கவுன் போட்டு நிக்கும் பாரு. டேய், என்னடா இப்படி நைட்டு நேரத்துல எந்திரிச்சு பயன்படுத்திட்டு இருக்க? அண்ணே, நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஐயோ, இந்த பையன் என்ன சொல்லுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏண்டா என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விடுடா, பயமா இருக்கு. அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, நீங்க தூங்குங்க. அவன் ஏதோ கனவா? அங்க ஏதோ தெரியுது பாருடா. தெரியுதா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையா ஆதி? உனக்கு எதுவும் தெரியுதா? எனக்கும் ஒண்ணும் தெரியல மச்சான். இவனுங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ராம், ஏதாச்சும் பண்ணுடா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் எழுப்பி விட்டா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணதுக்கு? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, இவங்க கண்ணுக்கு எந்த பொண்ணு தெரியுதோ? ராம், ஆதி, நல்லா பாருங்கடா. அங்கேதான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கு பாரு, வா வான்னு. டேய், தெரியுதா? அங்கேதான் நிக்குது பாரு, முடியெல்லாம் விரிச்சு போட்டு, இப்ப கருப்பு கலர் கவுன் போட்டிருக்கு. கார்த்தி, என் கண்ணுக்கு தெரியுதுடா. ஏண்டா ஆதி, உங்களுக்கு தெரியலையா?
டேய் இவங்க ரெண்டு பேரும் யாரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல என் கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க எல்லாரும் எப்படி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை சாகடிக்கானுங்க டேய் ஆதி அந்த பொண்ணு என்ன வா வான்னு கூப்பிடுது இரு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் எது என்னன்னு கேட்க போறியா பொண்ணை மட்டும்தான் கூப்பிடுதுடா நீ போயிட்டு வா நான் வரல சரி இருங்க நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ராம் இவன் ஏன்டா இப்படி இருக்கான் இவனை எழுப்புடா நான் என்னடா பண்ணதுக்கு என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே இன்னும் இந்த நைட்டு விடியதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்க போதோ